ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உதயா விளாக்ஸில் நான் இங்கே சொரக்கா சாமியார் கோயிலுக்கு வந்தேன். அதாவது சித்தூர் புத்தூர் புத்தூர் நாகல்லாபுரம் ஆந்திராவில் இருக்குது. இது ஆந்திராவில் உள்ளே இருக்குது. தாத்தா சாமி யாருக்கு தெரியும் தெரியல. இவர் சொரக்கா சுவாமியார்னு சொல்லுவாங்க. சொரக்கா சுவாமியார்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மேலெல்லாம் சொரக்கா குடுவெல்லாம் கட்டியிருப்பாங்க. முன்ன இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. இப்போ நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த சொரக்கா சுவாமியார். நம்ம நினச்சதை நிறைவேறும் இந்த கோயிலுக்கு. நான் சின்ன வயசில் வந்தேன். சரி, இந்த வாட்டி வரணும்னு நினச்சேன், வந்தேன். பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய பழைய புகைப்படங்களும் தாத்தா செஞ்ச அற்புதங்களும் இருக்கும். இந்த ஓவியங்கள் மூலயமா தெரிவிச்சிருப்பாங்க. நல்லா இருக்கும். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சிங்கனாலும் நீங்கள் மனசார இங்கே வேண்டுங்க, நிறைவேறும். இந்த பாருங்க, மேலெல்லாம் சொரக்கா கூடுவைங்க தொங்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா தாத்தாவுடைய திங்ஸு, அதாவது தாத்தா பயன்படுத்தின அவருடைய சொரக்கா குடுவை. அவர் இதில் தான் சாப்பாடு வாங்கி சாப்பிடுவார். அப்போ இந்த காஞ்ச சொரக்காயில் அப்படியே பார்த்தீங்கன்னா அவரோட தடி, அவர் பயன்படுத்திய செப்பல், அவர் யூஸ் பண்ணி இந்த துணியெல்லாம் இந்த கண்ணாடி குடுவில் பாருங்க. அவரோட தடி, அவரோட பயன்படுத்தின பொருள்லாம் இங்கே இருக்குது. அவரோட செப்பல், இதெல்லாம் தாத்தா யூஸ் பண்ண பொருள் இங்கே இந்த கண்ணாடி பொட்டியில் வச்சுருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க, அது பிரகாரம் அப்படியே சுற்றிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும். இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா, அதாவது எனக்கு ரொம்ப நாள் வேண்டுதல், நான் வரணும்னு தாத்தா இந்த டைம் கூப்பிட்டாரு, என்னால் வர முடிஞ்சுது. இங்கே சொரக்கா கட்டுறாங்க. நம்ம வேண்டுதல் நிறைவேறுனா இங்கே சொரக்கா கட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இது நம்ம வேண்டுதல் வச்சுட்டு எனக்கு அது பழிச்சுதுன்னா இங்கே சொரக்கா கட்டுங்க. அதுக்கு முன்னையே சொரக்கா கட்டுவாங்களான்னு எனக்கு தெரியல. இப்படி தான் இங்கே சொரக்கா கட்டுறாங்க. அதாவது இந்த நீட்டு சொரக்கா விட இந்த குண்டு சொரக்கா பிரத்யேகமானது. தாத்தா கிட்ட இருக்கிறது அந்த சொரக்கா தான். அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே தாத்தா பயன்படுத்தின அக்னி இதுவு, அதாவது அதில் சுருட்டு பிடிப்பாருன்னு சொல்லுவாங்க. தாத்தா அந்த நெருப்பு ஏற்றி வச்சிருந்து அப்போ பற்ற வச்சது இன்னும் எரியுதுன்னு சொல்கிறாங்க. அவர் பற்ற வச்ச அக்னி இன்னும் எரிஞ்சிட்டு இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே தாத்தாவுடைய அந்த அக்னி எரிஞ்ச சாம்பல் விபூதியாகவும் பயன்படுத்துகிறாங்க. இங்கே பாருங்கள், இதை உண்மையாகவே அவர் பயன்படுத்தின அக்னி. இது இன்னும் எரிஞ்சுன்னு இருக்குது. இங்கே துலாபாரம்லாம் இருக்குது. அப்போ இவ்வளோ இதுவாக இம்ப்ரூவ்மெண்ட்டாக இல்லை இந்த கோயில். இப்போ பரவாயில்ல, ஒரு 30 வருஷத்துக்கு கழித்து பார்த்தா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. இங்கே தாத்தா தொட்டு கும்பிடலாம். உள்ள பிரகாரத்தில் உள்ள போயிட்டு தாத்தாவை கும்பிடலாம், தியானம் பண்ணலாம். நீங்கள் யாரெல்லாம் இந்த தாத்தா சாமியை பார்த்துருக்கீங்க, வணங்கியிருக்கேன்னு எனக்கு கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணா தாத்தா சுவாமியே நமோ நம.